ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். நல்லா புரியுது. எனக்கு ஏன்க்கா 2 நாளா வீடியோ போடல அப்படின்னு நீங்க சொல்றது, திட்டுறதெல்லாம் எனக்கு அப்படியே கேட்குது மக்களே. பட் என்ன பண்றது? கொஞ்சம் ஒர்க் அதனால தான் போட முடியல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு போடலாம். அதாவது நல்ல சீன் ஓடிட்டு இருக்கும்போது டப்புன்னு கரண்ட் கட் ஆனா எவ்வளோ காண்டாகுமோ, அதே மாரி தான் மக்களே. சூப்பர் சீன் போயிட்டு இருக்கும்போது எதுக்குக்கா எபிசோட கட் பண்ண அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி விடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம டிராமாக்குள்ள போலாம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாஜ் வந்துட்டு இந்த தடவை எப்படியாவது நம்ம செங்கலாங்கிட்ட லவ் யூ சொல்றோம் அப்படின்னு உடுன்னு ஓடி போய் எதுக்கு யார் நிக்கிறானே தெரியாம டக்குன்னு ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ திரும்பிடாத, நீ திரும்பினா உங்ககிட்ட என்ன பேசணும்னு நான் எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். ஸோ எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இப்போ இல்லை, ரொம்ப நாளாவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று ரொம்ப அப்பையிலேருந்து சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஆனா கடைசி வரைக்கும் செங்கலாங்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது மக்களே. ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுவாளா. ஸோ இப்படி ஓடி போனவன் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது சடனா ஆப்போசிட்ல யாருமே டமால்னு மோதிடுவா. ஸோ அது யாருன்னு பார்த்தா அதான் வேற யாரும் கிடையாது, செங்லாங்கு. ஸோ செங்லாங் இங்க இருக்கும்போது அப்போ நான் யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்போ செங்லாங் நீ இங்க இருக்கியா? அப்ப அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஏன் இவ்வளோ ஸ்பீடா ஓடி வர அப்படின்னு செங்லாங் கேட்க ஆரம்பிச்சாரா. நீ இங்க இருக்க, அப்ப அங்க இருக்கிறது யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம லூசி தான் மக்களே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம லூசி கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஸோ லூசி ஒரு மாதிரி ஷாக் ஆகி வெளியில வந்து பாக்குறா. சியாச்சு கிட்ட அச்சோ போய் இவங்கிட்ட பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவா. ஸோ இப்படி போன பிறகு செங்லாங்க, ஆமா என்னாச்சு சியாஜோக்கு, எதுக்கு இப்படி ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் லூசி என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடா. இவன் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருக்க, டேய் என்னடா ஆச்சு இங்க பாரு, அவ ஏன் இப்படி ஓடுறா, ஏதோ உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவ ஜஸ்ட் இந்த மாதிரி நான் நல்லா விளையாடு, நல்லா சூப்பரா விளையாடுனேன்னு சொல்ல வந்தா, அவ்வளவுதான்டா அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதானே, அதுக்கே 2 பேரும் இன்னும் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க, சரி இவ்வளவுதானே மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செங்கலாங்க உள்ள போயிருவான். ஆக்சுவலி நம்ம லூசிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இவளுக்கு பிடிச்ச பொண்ணு இவகிட்டயே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது யாருக்கு தான் ஒத்துக்க முடியாது. ஸோ இவளும் ஒத்துக்குவா. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம சியாச்சு குடுகுடுன்னு ஓடி போய் லெட்டர் கொட்ட இந்த மாதிரி நான் மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறா. என்னடி சொல்ற, என்ன சொன்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்றதுக்கு, இல்ல நான் செங்கலாங்கன்னு தான் போனேன். ஆனா அந்த இடத்துல லூசி இருந்துட்டான். ஸோ நான் லூசி கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்கு லெட்டோ பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னு தெரியாது, அடி போய் மாத்தி போய் பண்ணி வச்சிருக்க. இப்போ லூசி உன் மேல ஃபீலிங்ஸ் வர வச்சுட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது வேற நடக்குமா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்க. அப்படியே அந்த பக்கம் லூசி காட்டுறாங்க. லூசி போய் செங்கலாங் கிட்ட பேசலான்னு அவன் ரூமுக்கு போறான். அவன் சின்சியரா உட்காந்து படிச்சுட்டே இருக்கு. இவன் போய் இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பக்கம் சியாஜு, நான் இப்பயே போய் அவங்ககிட்ட எப்படியா சொல்லிடுறேன் அப்படிதுக்கு, இப்போ போறியா, இன்னத்துக்குலாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் அலௌடு கிடையாது அப்படிதுக்கு. அப்ப நான் என்னதான் பண்றது, நான் எப்படிதான் அவங்ககிட்ட சொல்றது, லேண்ட்லைன் இருக்குது, நான் போய் அதில் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு இங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறா. ஸோ அப்படியே அந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம லூசி செங்கலாங் ரூமுக்கு போய் இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றதுக்கு, சொல்லு என்னடா வேணும், எதுக்கடா படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்றதுக்கு அப்படின்னு செங்கலாங் சொல்றான். இல்ல மச்சான், உனக்கு தான் நிறைய லவ் லெட்டர்ஸ் எல்லாம் வருதுல்ல, ஸோ அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன் அப்படின்னு நம்ம லூசி கேட்டோன்னா, இரு லவ் லெட்டரா, சொல்லு உண்மை சொல்லு, உனக்கு யாராவது புள்ள வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா எனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். சரி சொல்லு, அந்த பொண்ணு யாரு, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்க, லூசி வந்துட்டு டே அதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணா, யாரடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன். சரி இங்க பாரு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சுத்தமா தெரியல. ஸோ உனக்கு தான் நிறைய லவ் லெட்டர்லாம் வந்திருக்குல்ல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஸோ நீ சொல்லு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே, சேங்கலாங்க வந்துட்டு ரொம்ப ஈஸிடா, இங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணு பார்க்கும்போது அழகா தோணுமா, அந்த பொண்ணு உனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி சொல்லிட முடியாது, பட் ஆனா அவ ஓரளவுக்கு ஒரு மாதிரி அழகா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. ஸோ அப்படியே அதை சேம் டைம் அந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம சியாஜோ ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஸோ எப்படியாவது ஒரு டைமாவது நம்ம லூசி எடுத்துட மாட்டானா, உண்மையெல்லாம் சொல்லிடலாம்னு பண்ணிட்டு இருக்கும்போது இவ ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. சடனா ஒரு ஃபோன்ல யாரோ எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சியாஜு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லூஸ் வந்துட்டு, டேய் அப்படி சொல்ல முடியாது, ஓகேவா இருப்பா அப்படின்றதுக்கு, சரி அதெல்லாம் விடு, அந்த பொண்ணு கூட இருக்கும்போது நீ ஹாப்பியா இருப்பியா, உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, சீச்சி அப்படிலாம் கிடையாது, எனக்கு அப்படியெல்லாம் தோணாது அப்படின்றதுக்கு, சரி கன்ஃபார்மா இது லவ்வே கிடையாது, நீ வேற ஏதோ போட்டு குழப்பிட்டு இருக்க, ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு, என்னது ஒன்றும் இல்லையா, டேய் என்ன நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்கு, ஆமாடா உனக்கு தான் அந்த பொண்ணு பார்த்தா அழகா இல்லைங்கிற, ஸோ உனக்கு அவ கூட இருக்கும்போது ஹாப்பியா இல்லைங்கிற, அப்ப கண்டிப்பா இது லவ் கிடையாது அப்படின்னு சொல்லுவானா. இவன் இன்னும் குழப்பறானே அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் வந்துட்டு செங்கலாங்க, இங்க பாருடா இங்க பாரு, அப்ப நீ சொல்ற நான் எனக்கு அந்த புள்ளைய பிடிக்கல நீ சொல்ல வரையோ அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது, ஒருவேளை உனக்கு அந்த புள்ளைய பிடிக்கலையோ, அந்த புள்ள எப்படி உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்பானா. டேய் சத்தியமாடா, அந்த புள்ளைய தான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி லூசி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு லூஸ் சொல்லுவானா. இதை கேட்டு செங்கலா வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வேற யாருக்கோ
சொல்ல வந்து மாத்தி உன்கிட்ட சொல்லிருச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவானா, அப்படியே நம்ம லூசுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. அப்படியே எந்திரிச்சுருவான். அப்போ அந்த புள்ளைக்கு என்ன புடிக்கலன்னு சொல்ல வர்றியா? இல்ல எனக்கு லவ் பண்ண தகுதி இல்லன்னு சொல்ல வர்றியா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவான். இத கேட்டு செங்கல் வந்துட்டு நான் அப்படி சொல்ல வரலடா அப்படிதுக்கு, அப்ப நீ எப்படிதான் சொல்ல வர? இங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என் மேல தான் தப்பு. நீ ஒரு ஆள்ன்னு சொல்லிட்டு உன்கிட்ட அட்வைஸ் கேட்க வந்தேன் பாரு. ஏன்னா நானே அடிச்சுக்கணும் அப்படிதுக்கு, டேய் நான் சொல்றத கேளுடா அப்படிதுக்கு, நீ எனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நானே என் பிரச்சனைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசு கோவமா அங்கிருந்து போயிருவான். செங்கலாங்கு இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாரி இருக்கும். இவன் கோவமா போய் பெட்ல இவன்கிட்ட நான் போய் ஐடியா கேட்க போனேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஒரு மாரி டென்ஷன் ஆயி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பானா. ஸோ அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த ஹாஸ்டல்ல இன்னொரு பையன் வந்துட்டு, இந்த மாரி உன்னோட ஃபோன் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஏதோ சியாச்சுன்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டுச்சு. அந்த பொண்ணு நாளைக்கு லைப்ரரில உன்ன மீட் பண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருவான். போன பிறகு நம்ம லூசிக்குலாம் ஒரே ஹாப்பியா போயிரும். லவ் தான்ப்பா கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாரி குஷி ஆயிரும். ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ரொம்ப பயங்கரமா டிப்பு டாப்பாலாம் ரெடி ஆவான். ஒரு மாரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு லூசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கிளாஸ் முடிஞ்சோனே லூசி குடுகுடுன்னு ஓடியாருவாளா, இவனே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ இவன் டக்குனு புடிச்சு, "ஏய் எங்க ஓடுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்ல நீ லைப்ரரில வெயிட் பண்ணுவேன்னு நெனச்சேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல இல்ல நான் உன்ன பார்க்க தான் வந்தேன். சரி என்னமோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமா?" அப்படின்றதுக்கு, "ஆமா நான் உன்கிட்ட பேசணும். வா லைப்ரரிக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சு கூப்பிடுவாளா, "இல்ல இல்ல லைப்ரரிக்கு போனாலாம் பேச முடியாது. நான் உன்ன வேற பக்கம் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏத்தி எங்கேயோ சாப்பிட கூட்டு போவான். ஸோ பஸ்ல போம்போதும் கூட சியாஜு பேக் வெயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு பேக்ல ஒரு மாரி தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சுருவான். சியாஜுக்கு என்ன இவன் என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும்போது பிரேக்லாம் போட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் போவாங்களா. ஸோ சியாஜு ஒரு டைம் கீழ விழக போகும்போது நம்ம லூசி தான் பேக்க தாக்கி பிடிச்சு அவனெல்லாம் காப்பாத்துவான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சீட்லாம் ஃப்ரீயான பிறகு இந்தா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப கேரிங்கா பாத்துக்குவான். பேக் எல்லாம் வாங்கி தோள்ல போட்டுக்குவான். ஸோ ரொம்ப கேரிங்கா பாத்துக்குவான். இந்த மாரி ஒரு லூசிய சியாஜு பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய ஹோட்டல்ல நெறைய டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களா. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு இந்த மாரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லுவாளா. சரி, சரி நீ சொல்லு. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்ட்டு, அம்மா நீ என்கிட்ட ஏதோ சொல்லணுமே சொல்லு அப்படின்றதுக்கு, இல்ல லூசி ஆக்சுவலி அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி, சீ 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 அப்படிலாம் இல்லல்ல எனக்கு உன்ன புடிக்காது. ஆக்சுவலி நான் இன்னொருத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனேன். மாறி போய் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி லூசி அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்ல ஆரம்பிச்சுறா. இத கேட்ட உடனே நம்ம லூசிக்குன்னா பயங்கர ஷாக் ஆகும். இல்ல சத்தியமா நான் தெரியாம தான் உன்கிட்ட சொல்லிட்டேன். மன்னிச்சிரு அப்படின்றதுக்கு, எனக்கு எப்பயோ தெரியும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்கிட்ட தப்பா தான் பண்ணேனா அப்படிங்கிற மாரி நம்ம லூசிக்கு சியாச்சு கேட்க ஆரம்பிச்சுறா. லூசி இருந்துட்டு, பின்ன நான்லாம் உன்ன மாரி ஒரு பொண்ணு லவ் பண்ணுவேனா? கனவுல கூட நடக்காது. அப்படிங்கிற மாரி ஒரு மாரி அப்படியே ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சுறான். என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சது, இங்க பாரு நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலே எனக்கு ஒன்னும் சுத்தமா புடிக்கவே புடிக்காது. ஸோ அதனால என்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ ஜஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லி தான் நான் உன்ன கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சியாஜுக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும். அப்பாடா ஒரு வழியா அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வச்சுட்டான் அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம லூசிக்குன்னா உள்ளுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் ஒரு மாரி. சரி நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சாப்பிட்டே இருக்க லூசிக்கு அதாவது அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. இவனுக்கும் அவள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாரி ரொம்ப ஹாப்பியா மூவ் ஆன் பண்ணும்போது, கடைசி அந்த பொண்ணு நான் இல்லப்பா நான் உன்ன லவ் பண்ணல. வேற ஒருத்தர லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனே ஏத்துக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தோட ஒரு மாரி கில்ட்டி ஃபீல் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாரி சோகமாவே தான் சாப்பிட்டுருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா அவங்க வந்து பஸ்ல ரிட்டர்ன் போய்க்கிட்டு இருக்கும்போது கூட அவங்கவங்க புடிச்சு நின்னுட்டே தான் போயிட்டு இருப்பாங்களா. சியாஜுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வெற்றிகரமா நம்ம அவன்கிட்ட சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னு இருக்கும். ஆனா லூசிக்குன்னா மூஞ்சியே இருக்காது. ஒரு மாரி டல்லாவே வருவான். பிரேக் அடிப்பாங்களா போய் சியாஜு போய் பொதக்கடின்னு விழுந்துருவான். ஆனா இந்த தடவ நம்ம லூசி பரவால்ல விழுகட்டும் அப்படிங்கிற மாரி விட்டுருவான். "டேய் ஏன்டா என்ன புடிக்கவே இல்ல?" அப்படின்றதுக்கு, "அதுக்கு தான் கம்பி இருக்குல்ல, கம்பிய புடிச்சு நிக்க தெரியாதா?" அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல ஆரம்பிச்சுருவான். "டேய் போய் என்னடா இப்படி ரூடா பேசுற?" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துல ஒரு சீட் ஒண்ணு ஃப்ரீ ஆகுமா, லூசி வேணுக்குன்னே போய் அந்த சீட்ல உட்காந்துக்குவான். "டேய் எந்திர்றா நான் தான்டா இந்த சீட்ல உட்காருவேன்" அப்படின்றதுக்கு, "இங்க பாரு சீட்ல பசங்க பிள்ளைங்கலாம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் தான். யார் வேணா உட்காரலாம்." அப்படிங்கிற மாரி லூசி டயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவான். "என்ன நீ இப்படி ரூடாலாம் என்கிட்ட நடந்துக்கிற?" "இல்ல இல்ல நான் எப்பயும் ஒரே மாரி தான் நடந்துக்குவேன்." அப்படிங்கிற மாரி லூசி சொல்ல ஆரம்பிச்சுருவான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, லூசி கொஞ்சம் கூட ஸ்லோவா நடக்காம ஒரு மாரி ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருப்பானா, சியாச்சு குடுகுடுன்னு ஓடி போய், "ஏய் நில்லு! ஆமா என்னாச்சு ஒரு மாரி ரூடா நடந்துக்கிறதுக்கு?" "நான் ஒண்ணும் ரூடா நடந்துக்கல. நான் எப்பயும் போல தான் நடந்துக்கிறேன்." "சரி எனக்கு பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கிருந்து போயிருவான். ஸோ இப்படி போன பிறகு நம்ம சியாச்சோ லைப்ரரிக்கு போவாள, அங்க செங்லங் இருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் படிக்க போறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லூசி பாஸ்கெட் பால்ல ஒரு மாரி வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுறான். ஒரு மாரி அவனையும் அறியாம ஒரு மாரி கோவம் வருது, ஏமாற்றம் வருது, அழுகை வருது, எல்லாமே வந்துருது. ஸோ உட்காந்து எனக்கும் அவள பிடிக்கல, அவளுக்கும் என்ன பிடிக்கல. ஆனா நான் ஏன் இவ்ளோ கோவப்படுறேன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனையே அறியாம ஒரு மாரி கோவத்துல ஏமாற்றத்துல உட்காந்துருப்பான். ஸோ நான் இதுக்கு தான் சொல்லுவேன் எப்பயும் போல புள்ளைங்க நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. புள்ளைங்க என்னைக்குமே அல்வா தான் குடுக்குங்க அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலி நானே ஒரு பொண்ணு தான் இருந்தாலும் நான் சொல்றேன். புள்ளைங்கள நம்பிராதீங்க அப்படிங்கிற மாரி நானே பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாஜி ரூமுக்கு போய் பார்த்தா, அங்க லெட்டும் நெறைய பல்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாரி நான் வந்து
வந்து ஜூனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவான். ஸோ இந்த மாரி நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு எனக்கு. அவன ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படியாவது கொஞ்சம் லேட்டா மட்டும் கூட்டிட்டு வா. ஸோ நான் அதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னதுக்கு, கவலைப்படாத நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ருவாங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஜூனுக்கு ஒரு வழியா காலையில ரெடியா இருக்குமா, ஸோ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து சொல்லிருந்துருவாங்க. ஸோ ஜூன் அப்பாடா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேப்பியா இருக்க, நம்ம சியாக்கு என்னது இந்நேரத்துக்கே போறோமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல எப்படியாவது டிலே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தால நம்ம லூசி இருப்பான். லூசி கிட்ட கண்ண காமிச்சு எப்படியாவது அவன ஹோல்ட் பண்ணுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என்னாச்சு டாக்டர் தான் போ சொல்லிட்டாங்களா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஒரு ஆர்வமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிளம்புவானா. ஸோ ஜியாஜு குடுகுடு ஓடி போய் டேய் 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 எப்படியாவது அவன நிறுத்துடான்னு சொல்லிட்டு, இங்க பாரு ஜூன் இந்த மாரி லூசிக்கு பாத்ரூம் வருதாமா அப்படின்றதுக்கு, எனக்கு பாத்ரூம் வரல அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல நீ பாத்ரூம் வருது நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லூசிய பாத்ரூம்ல தள்ளிவிட்டு இந்த மாரி கொஞ்சம் லேட் பண்ணுமாங்களா. ஆனா அவன் போனவன கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துருவான். ஸோ இவன நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாஜுவே ஐயோ வயிறு வலிக்குது எனக்கு பயங்கரமா, எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வேணுக்குனே பாத்ரூம்குள்ள போய் லேட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ இப்படி எல்லாம் ரொம்ப லேட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வர்றாங்க. ஸோ நம்ம சியாஜு, லூசி, ஜூன் எல்லாரும் வந்துட்டே இருக்கும்போது ஜூன் நோண்டி நோண்டி நடந்து வருவானா. லூசி கால் மேலே போட்டுட்டு ஒழுங்கா நடடா, அதான் காலையில ரெடி ஆயிடுச்சுல இன்னும் ஏன்டா நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிக்கிட்டே வருவான். ஸோ இப்படி வந்துட்டே இருக்கும்போது சடனா ஒரு பார்க் கிட்ட வரும்போது ப்ரப்போசல் ஏதோ நடக்க போகுது போல. நம்ம சியாஜ் வந்துட்டு அங்க பாருங்க யாரோ ப்ரப்போஸ் பண்றாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனையும் லூசியும் சியாஜு பிடிச்சி தரத்தரன்னு நிறுத்திட்டு போயிடுவான். ஸோ உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஜூனுக்கு தான் ப்ரப்போசல் சீன்னு. ஆப்போசிட்ல லெட்டோ வந்து ஒரு ஒயிட் கலர் அழகா ட்ரெஸ் போட்டு கையில நிறைய ரோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜூனுக்காக வெயிட் பண்ணிருக்க. ஜூன் அப்படியே 2 ஸ்டெப்ஸ் எடுத்து முன்னாடி போவா. லெட்டோ முன்னாடி வந்து ஜூன் இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவான். நம்ம ஜூனை அக்செப்ட் பண்ணிக்குவான். ஸோ இதை நம்ம சியாஜோ எப்ப நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமா பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இப்படி வெற்றிகரமாக ப்ரப்போசல் சீனோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்பதான் மக்களே ஒரே ஒரு ஜோடி சேர்ந்துக்குது. இன்னும் எத்தனை ஜோடி இருக்கு தெரியுமா? இன்னும் எவ்வளவு எபிசோட் இருக்கு தெரியுமா? சரி சரி நம்ம மனம் தளராம எல்லா எபிசோடையும் நம்ம உட்காந்து பார்க்குறோம் ஓகேவா? ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Selva Voiceover. Tata, bye bye.